பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த நாளில் மகிமைப்படுவதாக. இந்த காலை பொழுதில் நாம் இணைந்து ஒரு நிமிடம் கூட ஜெபிக்க தேவன் அந்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, இந்த நாளிலும் மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்தின் 24வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். எவைகளை ஜெபத்தில் கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்க வேண்டும். பல நேரங்கள் நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் முடிந்து சத்துரு பல சூழ்நிலைகளை கொண்டு வருவான். அந்த ஜெபத்திற்கு நீ விசுவாசத்தோடு ஜெபித்த அந்த ஜெபத்திற்கு மறுதலிக்கிற விதத்தில் எந்த காரியத்துக்காக ஜெபித்தாயோ அந்த விஷயத்தை கொண்டே நண்பர்களிடத்தில் வார்த்தையை வரும். அந்த விஷயம் என்னாச்சு, என்ன, அது இன்னும் ஒன்று நடக்கலை அப்படி என்று நாம் மறுதலிக்கிறது போல அவங்ககிட்ட இந்த ரகசியத்தை சொல்லாமல் மறைக்கிறதற்காய் நாம் ஜெபித்த விசுவாசத்தோடு ஜெபித்த அந்த ஜெபத்தை மறுதலிக்கிறவர்களாய் காணப்பட சத்துரு கொண்டு வருகிற தந்திரம் அது என்பதை கண்டு அறிக்கையிடுங்கள். சத்துருக்கு முன்பாய், நம் நண்பர்களுக்கு முன்பாய், எப்படி சத்துரு இந்த வார்த்தைகளை யாரை கொண்டு நமக்கு முன்பாய் கொண்டு வந்தாலும் அந்த விஷயத்தின் மேல் தேவன் பார்த்து கொள்வார் என்று ஆபிரகாம் மகனோடு சொன்னது போல அந்த நெருக்கடி சூழ்நிலை வரும், கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று விசுவாச அறிக்கையை இடுங்கள். அந்த ஜெபித்த ஜெபம் உங்களுடைய கரங்களில் தேவன் சந்நிதியிலிருந்து இறங்கி வரும் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசத்தோடு ஜெபித்தோம், மறுதலித்து விடாதீர்கள். அந்த வார்த்தை, அந்த மறுதலிப்பின் நிமித்தம் அந்த நன்மை நம்முடைய கரங்களில் பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறது என்பதை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவ சந்நிதியில் மறுதலிக்கிற வார்த்தைகள் சூழ்நிலைகளை தவிர்த்து விசுவாசத்தை அறிக்கையிடுவோம், அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு யார் யார் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறாங்களோ, கடந்த நாட்கள் இதை பரீட்சித்த தெய்வ பிள்ளைகள், ஆனால் ஃபெயிலாகிருக்கலாம். என் அன்பு தகப்பனே, அவளுடைய வாழ்க்கையில் மறுதலிக்கிற அந்த வார்த்தைகள் ஜீவிதத்தில் வரும்போது விசுவாசத்தோடு ஜெபித்த அந்த ஜெபம் கைகூடாமல் போகிறதை வேதத்தில் நாம் அறிகிறோம். இந்த நாளிலும் ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் விழுந்த அந்த இடத்தை புரிந்து கொண்டு சோதனைகள் வரும்போது, தடைகள் வரும்போது ஆண்டவரே மறுதலித்து விடாதபடி கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் சந்நிதியிலிருந்து ஜெபித்திருக்கிறேன், கர்த்தர் தருவார் என்ற அறிக்கையிட்டு அவைகளை சுதந்திரித்து கொள்ள கிருபை கொடுப்பீராக. ஆசீர்வதியும். கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். விசுவாசத்தை அறிக்கையிடுவோம், பெற்றுக்கொள்வோம். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.